ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி பீஸ்வரா கேமிங் தமிழ். இனி நம்ம பார்க்க போகிறது டூட் தெஃப்ட் வார். நான் வந்து ரிச்சியா அவனை அன்லாக் பண்ணிட்டேன், திருப்பி அன்லாக் பண்ணிட்டாங்க கஷ்டப்பட்டு. சரிங்க வாங்க அதுக்குள்ளே ஐயோ சாரி ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க அதுக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு நேற்று கூட இந்த மாதிரி தான் திக்குச்சு ஃப்ரெண்ட்ஸ். லேட் அந்த சாரி பார்த்தீங்கன்னா நம்ம தான்ற ஒரு விஷயத்த சொல்லி அடே ஏடா இது இல்லை அடா ஆமாங்க. சரிங்க இது ஒண்டி நான் லைட்டாக ஸ்கிப் பண்ணிடவா? சரிங்க நான் ஸ்கிப் பண்ணி தான் ஆகணும். ப்ளஸ் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ இதை மறக்காமல் எண்டு வரைக்கும் பாருங்க. என்ன சொல்கிறீங்க? சரி இப்போ நான் என்னன்றது உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம சேனலில் டூட் தெஃப்ட் வாரில் ரிச்சஸா தெரியல அவனை அன்லாக் பண்ண வீடியோ வேணும்னா இங்கே ஐ கார்டு தெரியுது இல்லைங்களா? இந்த ஐ கார்டை கிளிக் பண்ணி நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. என்ன சொல்கிறீங்க? சரி கடகடன்னு போய் இது ஒன்று ஆல்டோ கார் மாதிரி இருக்குது. ஆல்டோ கார்னா கூட கொஞ்சம் பரவாயில்ல, இது ரொம்ப தகர டப்பாங்க. சரி பார்த்தீங்கன்னா சரி இப்போ வந்து ஹேக் பண்ணுறாங்க. சரி நான் லைட்டாக கட் பண்ணிடுறேங்க. நான் ஒரு வழியாக வந்து ரிச்சியை வந்து காப்பாற்றிட்டேன். சரி பார்த்தீங்கன்னா டான்ஸ் இவனுக்கு ஏண்டாடி டான்ஸா உனக்கு என்ன டான்ஸா இது? பட் நல்லா இவன் பாருங்க சேரியில் உக்காண்டாடுறான் ஃப்ரெண்ட்ஸ். இவன் உக்காந்து பாருங்க, பாட்டில் மேலே கால் வச்சுட்டு உக்காந்துருந்தான். என்ன பொசிஷன்றதை நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கும் ரொம்ப சிரிப்பாக வருது. இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுனால இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சேவு இவன் என்னத்துக்கு நம்ம இவனை மாறிடுவோம். நான் வந்து ரிச்சி வந்து வேணாம். நான் வந்து எனக்கு அவ்வளோவா நான் அவங்க யூஸ் பண்ணுறது இல்லைங்க. நான் வந்து ஜாக்காக தான் ப்ளே பண்ணுவேன் மோஸ்ட் ஆஃப். இந்த பின்னாடி ஏதாவது பாட்டில் டேய் பின்னாடி ஒரு பாட்டில் வைக்காமல் எப்படி உக்காடுற? இவனும் பாருங்க தம்பி அந்த ஒரு பாட்டில் எடுத்து இங்கே வச்சிடுறேன்ப்பா, அப்புறமா நீ எப்படி ஆடுறேன்னு பார்க்குறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இருங்க இல்லை ஆய் தம்பி இந்த ஏரியா ரவுடிப்பா நீ இல்லை நான். ஆஹா ரவுடியா படா திருட்ட பயலை என் காரை திருட்டு ரவுடி என்னங்க இப்படி சொல்கிறான்? அடி ஏன்டா இப்படி சொன்னேன்? என்னவோ சரி விடுங்க, அவன் தான் காரு. சரி இப்போ எங்கடா போகிற அப்படின்னீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு தான். ஓ சரி லம்போர்கினி மை ட்ரீம் கார். சரி என்ன அவனாவது காரில் உட்காந்து இருக்கிறத பார்ப்பேன் உன்னை செஞ்சிடுவேன். செஞ்சிருவியா? ஆனால் பார்த்துக்கோ கையில் வேறு கிரனேடு 10 கிரனேடு வச்சுருக்கிறேன். ஒன்று கார் கட்டியில் போட்டால் நீ ஒரேடியாக டிக்கெட் வாங்கிடுவேன். இங்கே பாரு, நீ ஏர்போர்ட் டிக்கெட்டோ ட்ரெயின் டிக்கெட்டோ பஸ் டிக்கெட்டோ வாங்க மாட்டேன். இந்த மாதிரி ஒன்று போடுவேன், இந்த மாதிரி வச்சு சதுருவேன் அப்படியே டமில் ஒன்று இதற்கன்னா இந்த மாதிரி மர்கி ஆகிடுவேன். நீ அண்ணன்கிட்ட வச்சுக்கூடாதுல, அண்ணன்கிட்ட மோதாதி நான் ராஜாதிராஜனடா. என்ன சொல்லிங்க? சரி வேனிஸ்ட்னா டிஸப்பியர் அப்படின்னாங்க. சரி ஆஹா குட்டி காரு அட பாவிகளா, இவ்வளோ பெரிய உடம்பு இந்த குட்டி காரில் பூந்திருக்கே. டேய் இதெல்லாம் ஓட்டிருமே நம்மளுக்கு வைக்கமா இல்லை? என்ன பண்ணுறது? இதெல்லாம் பெரிய பெரிய பைலட்ஸு இல்லை பைலட்ஸ் ஓட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அங்கே வேலை பார்க்குற வேலை செய்கிறவங்க ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னடி வேலை செய்கிற பசங்களா பெருசாக எது லெஃப்டா ரைட்டா? இது ரொம்ப கிட்டவே இருக்குது. ஃபஸ்ட்டு தேர்றா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? ஏர்போர்ட் அங்கேயா? இங்கே லொக்கேட் ஆஹாங்க இங்கே இதோ. ஓகே அங்கே லொக்கேட் பண்ணியாச்சு. நம்ம கடன்னு போய் நம்ம இந்த பிளேனில் ஏறுறே நம்ம ஜிங்கிள் பால் அந்த பாட்டு எனக்கு சரியா பாட வராதுங்க. மன்னிச்சிக்கோங்க ரொம்ப மன்னிச்சுக்கோங்க. அடாச்சா இது ஒரு மொக்க பிளேனுங்க. பார்த்தீங்கன்னா இது சூப்பராக திரும்பும். அது விட அல்டிமேட்டுங்க. ஏன்டா டேய் இதுக்கு பஸ்ஸில் இருங்க. அட பாவிகளா இது என்னங்க பக்கு? அப்படின்னா நம்ம எங்கே போனாலும் இந்த பிளேனுக்கு வந்துடலாம். அப்போது பேசாமல் ஒரு டேங்க் எடுத்துகிட்டு ஆட்டியை போட்டு இதில் வந்து உக்காந்து இருங்க இப்போது. ஓகே ஏன்னா இதை விட்டு சூப்பராக திரும்பினா ரெண்டுமே தகரடப்பாங்க, ரெண்டுமே ஒழுங்காக திரும்ப மாட்டேன். இருங்க அப்படியே மெதுவாக திருப்பி திருப்புடா திருப்பு. ஓகே சரி திருப்புறா கைப்பில் திருப்பினே இரு. திருப்பு இன்னும் நல்லா திருப்பு அப்படியே போய் ஐயா சரி இன்னும் கொஞ்சம் மேலே அப்படியே கொஞ்சம் கீழே. நம்ம கிச்சன் மச்சி தாத்தாவை பார்க்கணும். வெயிட் ஆமாம் இது என்ன இடம்? இருங்க நம்ம அங்கே வந்திருக்கோம். ஆனால் என்ன இடம் சரி நக்கலையே. கிச்சன் மச்சி தாத்தா வந்தார், கிஃப்ட் அள்ளி கொடுத்தாரு.
கிச்சு மச்சி தாத்தா கிச்சு மச்சி தாத்தா தா இங் கிச்சு மச்சி தாத்தா. டேய் அவர் கிறிஸ்மஸ் தாத்தாடா அப்படின்னீங்கன்னா கிச்சு மச்சி தாத்தான்னு கிண்டல் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ஓகே இறங்குடா கைப்புள்ளலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தான் ஹெல்த்து நம்மளுக்கு குறையுது. சில மித்து இதுவெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம பார்த்துக்கலாங்க. சரி ஃபஸ்ட்டு நீங்கள் கிச்சு மச்சி தாத்தா ஒரு வணக்கம் போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த சுற்றி பார்த்தோமா கிளம்பணுமா அவள் தானே இருக்கக்கூடாது. அங்கே ஒரு கிஃப்ட் இருக்கோங்க. அந்த கிஃப்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் அதே கிஃப்ட் தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த விஷயத்தை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். நான் கிறிஸ்மஸ் தாத்தாக்கிட்ட பேசிவிட்டு நம்ம வீட்டுக்காக மட்டுமே நம்ம வந்து கிஃப்ட் அடிச்சுட்டு அங்கே நம்ம வீட்டுக்கிட்ட இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நைட்டு நம்ம தான் கன் வச்சுருக்கோம். ஹாய் இருங்க, இங்கே கொஞ்சம் போட்டாச்சா? இருங்க அந்த வீட்டுக்கு கொஞ்சம் போட்டுருவோமா? பேக்கேஜ் பண்ணுறேன், இந்த வீட்டை பண்ணுறேன். இருங்க இப்படியா நம்ம வந்து போடலாம். ஓகே எதில் நம்ம வீடு? ஓ இங்கேயா? நம்ம வீட்டுக்கிட்டே நிறைய போட்டுடலாம். போட்டேன். ஐய் தாத்தா என்ன தாத்தா நீ இந்த மாதிரி பண்ணுற? மிஷன் ஃபெயில்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மிஷன் ஃபெயில்டுன்னு தாத்தா நம்மளை வந்து முடிச்சு விட்டாரு. தாத்தா ஏன் தாத்தா நீ ஓ தாத்தா தாத்தா என்ன தாத்தா நீ தாத்தா தாத்தா எங்கே நல்ல தாத்தா ஒரு நாள் மிஷன் பாஸ் ஆயிருந்தா இதை காசு கொடுத்துருப்பாரோ? ஐயோ இப்போ நான் எப்படிங்க போவேன்? ஏன்னா இதுதான் உள்ளே இருக்கிற பாறைகள் புரியுதுங்களா? சரி நம்ம மெதுவாக போக முடியுமா? நீங்கன்னா இருங்க இந்த கிறிஸ்டல் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிக்கா ஒரு வழி இருக்குது. நம்ம அப்படிக்கா போய் எப்படியாவது எஸ்கேப் பண்ணுவீங்க. இந்த ட்ரெயின் எங்கடா? ட்ரெயின் அங்கே இருக்குது. நம்ம எப்படியாவது எஸ்கேப் பண்ணுறோம். சரி ஃபஸ்ட்டு அந்த வீட்டு மேலே ஒரு கிரெனேடு ஒன்று தூக்கி போட்டுருவோம். வெடிஞ்சு எவனாவது காலியாகறான்னு பார்க்கணும். சரி இப்படியே போனால் இருங்க வீட்டில் 2 பேர் உக்காந்துருக்கானுங்க. சரி இந்த தூக்கி போடு. ஆமாங்க அவ்வளோ வயிறு போகுது. எனக்கு இந்த மரம் வழி தான் ஓடு. ஓகே ஐயா நம்ம ஹெல்த்து போயிடுச்சு, நம்ம ஹெல்த்து போயிடுச்சு. சரி ஒன்றுங்க ரொம்ப ஹேங் ஆகுறான். சரி ஐயோ போலீஸே யோ வேனிச்சுடா அதிகம்டா தம்ஸ் காமிங்கடா. ஓ நம்ம தைரியமாக எஸ்கேப் ஆகாமல் ஒரே இடத்துல நின்று எஸ்கேப் ஆகிட்டுமே அதுக்கு சொல்கிறானுங்களோ? அப்போடா எப்படியோ வந்துட்டாங்க. கடவுளே ஆண்டவா நன்றி. சரி ட்ராக்கா என்னங்க ட்ராக்கில் இதுவாக இருக்குது. சரி ஓவர் மில்லியன். சரி இது கூட ஓவர் அன்லிமிட்டடா. சரி ஓகே வேறு வழி பார்த்தீங்கன்னா சாக்லேட் காஃபிடா கண்ணு அப்படின்னு குடிக்கிறான். நீங்கள் நான் இந்த லொக்கேஷனில் 2 ட்ரெயின் இருக்கு போல. ஐயா என்னடா இது இருங்க. சரி இது வேணாம். சரி இது அண்ணா வீட்டில் சொல்கிறான்ட்டானா? ஃப்ரெண்ட்ஸ் இவன் ரொம்ப திட்டுறான் நம்மளை. டே ஏன்டா நீ என்ன திட்டுறீங்க? இல்லை ஐயா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கோம் மனுச்சுங்க. நீ ஒன்றும் இல்லை இப்படி போட்டிங்கன்னா சும்மா அழகு ப்ளூ கலரில் வரும் மலைத்துளி. ஆஹா மலைத்துளி நம்ம மேலே இதே வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது. ஆனால் அங்கே போகிற பசங்களுக்கு தான் மறுகி ஆகிடுவாங்க. இருங்க சும்மா சுற்றி போட்டுடுறேன் அப்படியே அழகாக வரும். சரி அடிப்படியா பார்த்தீங்கன்னா அழகு ஒன்றுனா வந்து இதுங்க சூப்பராக இருக்குல்ல. சரி பரவாயில்லையோ அப்படி நல்லா தான் இருக்குது. சரிங்க ஓகே கன் ஷாப்பில் போய் ஏதாவது கன்று பார்க்குவோம். இருங்க தெளிவா தெளிவா இந்த ஸ்னைப்பர் எவ்வளோ தெளிவா கண்ணா அங்கே கண்ணை திறந்து பாரு. $2500 எத்து வை தெளிவா. கொஞ்சம் ரவுண்ட் ஃபிகராக ஒரு $500 தெளிவா. என்னங்க ஓட்டா சரிங்க வேறு கடையில் போய் ட்ரை பண்ணலாம். என்னடி இது போட்டு ஏன்டா ஓடுறீங்க? ஃப்ரெண்ட்ஸ் $1500 $1500 தானா? பில்லிங் உள்ள இருக்கிற ஆண்டியெல்லாம் அதான் சொல்லுவாங்க, டேய் எவனாவா ஏன் வீட்டில் பைய போடுறேன் ஸ்னோபால இவங்களை விட மாட்டேன் அப்படின்வாங்க. சரி என்ன பண்ணுறது? நீங்கண்ணா இது அப்படியே சாப்பிட்லாம் ஆனால் முடியாது. சரி அப்படியே பார்த்தீங்கன்னா இருங்க இதெல்லாம் உழுது அழகாக இருக்குங்க. எப்படி கேளுன்னு பார்த்தோம் அழகாக தான் இருக்குது. சரி இதை விடுங்க. இப்போ நம்ம அந்த கன் ஷாப்புக்கு போகணும். ஏன்னா ஒரு வண்டி வரல. ஏன்னா நைட் ஆகிடுச்சு நல்லா தூங்கானுங்கயா போடா வரானுங்க. தம்பி கொஞ்சம் கன் ஷாப் வரைக்கும் விட்டுருப்பா. டேய் பேசுகிறா. சரி ஒன்றுங்க அவன் பேசல நம்ம என்ன பண்ணுறது? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது தானே வந்து டெஸ்ட் பண்ணுறோன்ட்டு இருந்தோம். பட் நம்ம வந்து டெஸ்ட் செய்யவில்லை. இங்கே வந்து கிஃப்ட் இருக்கா? அப்படி எங்கே கிஃப்ட் இருந்தால் என்ன கிஃப்ட் இருக்குது? இருங்க இங்கே அப்பாடா கிஃப்ட்டு இருக்குது. என்னங்க ஆயிடுச்சு? அட தாத்தா பார்த்தீங்கன்னா தாத்தா ஏமாற்றிட்டாருங்க. காலி போட்டியை போட்டு கிஃப்ட்டுன்றாரு தாத்தா உன்னை விட மாட்டேன். காலி பெட்டியை போட்டு கிஃப்ட்டுன்றா நீ.
ஓப்பனாக செய்ய முடியல. காரணம் அது உள்ள ஃபுல் தம்பாக்குள்ள வச்சு கொடுத்துட்ருக்கிறார் தாத்தா. தாத்தா நெக்ஸ்ட் கிறிஸ்மஸ்க்கு வரட்டும், நான் பார்த்துக்கிறேன். சரி இது போய் அண்ணாச்சிக்கிட்ட இருங்க அண்ணாச்சிக்கிட்ட போய் இது ரைஃபிள் இருங்க ஷார்ட் கன் கேட்போம். தலை ஷார்ட் கன் எவ்வளோ தலை? நைனா அந்த ஷார்ட் கன்னு $1000 கொடுத்துட்டு எத்துக்க நைனா. தலைவா லைட்டாக ஒரு $500 கொடு தலைவா. ஏய் வாங்குறியா வாங்க, இல்லைன்னா கிளம்பிடு, அடிச்சிட போறியா? ஆய் அடிக்குவியாடா நீ என்ன? ஆய் ஏண்டா டேய் பாதி கேட்டான்டா எங்க? ஏய் உன்ன இருங்க நைனான்ட்டு $1000 நைனான்ட்டு $1000 சொல்கிறியா? ஆமாம் எங்க அந்த காப்பி இருங்க, அவர் அடியும் தெளிவா இந்த ஆடாங்க. ஆமாம் இதாங்க அது. சரி இருங்க எங்கள் போலீஸு 2 பேர் இந்த ஓட மாட்டேன், 2 பேரையும் நான் போட்டு தரேன். இருங்க அவரு போட்டாலாம். தெளிவரே தெளிவா காசு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். சரி யாரு யாருமே காணுமே. நான் போலீஸ் பயன்ட்டிங்களா? சரி இருங்க. எதாடா ஐயா இங்கேருந்து வரட்டேன். எதாவது போட இங்கேருந்து எந்த வருஷத்துக்கு தானே இதாங்க. ஐயோ சரி நம்ம பூமிக்குள்ளே போய்ட்டு வாங்க. ஏண்டாடி எனக்கு மட்டும் இப்படி நடக்குமாடா? டே நான் போலீஸ்கிட்ட கூட மாட்டிக்கிறேன்டா. ஐயோ இங்கேருந்து வர்றது ரொம்ப கஷ்டமாச்சு. இப்போ எப்படி வருது? குதி ஸ்லோ குதிடா ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா குதிக்கவே மாட்டேன்றான் பையன் இல்லை. ஒன்றும் இல்லையா? கிரனேட் போடுறா. சரி கிரனேட் போடுறா. சரி அது போடு. ஐயோ சரி மேப்பா விடுங்க. பை கேஷ் அண்ட் ஹாவ் ஃபன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இருங்க நம்ம ரிச்சியாக மாறிடலாம். இங்கே ரிஷியும் நம்ம வந்து அவனை மாறி கலப்புறோம் அப்படின்னு நம்ம இன்றைக்கி பண்ணுறோம். சரிங்க வெயிட் மினிட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபோன் ஏறா விடுங்க. ஐயோ இதுக்கு போ அடி என்னடா இது? ஓகே சேவ் கேம் சேவ்டா. என்னடா தம்ஸ் அப் காமிக்கும். இருங்க ஃப்ரெண்ட்ஸ் 1 மினிட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் வந்து கஷ்டப்பட்டு இப்படியே வந்துட்டேன். சரி ஆனால் சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒரு லேம்போர்கினி இருந்துச்சாங்க. சரி லம்போர்கினி யாருங்க இவன்? இருங்க நிறுத்தலாம். இருங்க இவனுங்க கூட லைட்டாக விளாடுவோமே. இருங்க இந்தாயா அடிக்கிற சாவு. ஃப்ரெண்ட்ஸ் சும்மா அவன் மேலே விளாட்னாங்க. கிச்சு மச்சு டைமுங்க விளாட்னா அவன் கூட. சரி பார்த்துக்கிறேன்டா. கிச்சு மச்சு நேரத்தில் இப்படி பண்ணுறியாடா நீ? ஏன்னா நம்ம இல்லை அங்கே சில பேர்கிட்ட காசு இருக்கும், காஸ்ட்லியாக இருக்கும் காசு. சரி வாங்க அப்போலாம் என்ன பண்ணி உள்ள வரலாம். நம்மளால் உள்ளே போக முடியுது. என்னடா பார்க்குற? என்ன காசை சுற்றிட்டு போயிடலான்னு பார்க்குறியா? பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் இருந்து கரெக்டாக கண்டுபிடிச்சான். கஷ்டப்பட்டு தெரிஞ்சு எடுக்காதரா. இன்னும் சும்மா விட மாட்டியா? இந்தாவா டேக் தம்மா. வட்டா இருங்க. ஐயோ நாங்கள் போலீஸு. இருங்க ஐயோ இவன் ஒருத்தாங்க. ஸ்கேட் போர்ட் போகலாமா? போட்டியா அதான் இருங்க. காசு எடுத்துக்கூடியா? இப்போ நான் நினச்சா ஓடலாம். பட் இருங்க ஸ்கேட் போலீஸ் ஸ்டண்ட்டு பண்ணுவோம்ல. முடிஞ்சா இப்போ ஸ்டண்ட்டு பண்ணுற முடிஞ்சா. ஐயோ ஓடுறா. நோ பஸ்டட் நம்மளை பிடிச்சிட்டாங்க. சரிங்க என்ன பண்ணுறது? வீடியோ ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கும், ரொம்ப மன்னிச்சுங்க. கண்ணா நன்றி கண்ணா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. போடு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இவர் என்ன நினச்சிங்க, நம்ம ஆளுங்க இவர். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது ரியல் லைஃப்பில் இருக்கிற ஒரு விஷயம். ரியல் லைஃப்லேயும் இந்த மாதிரி தான் நடக்குது, ப்ளஸ் கேம்லேயும் இந்த மாதிரி தான் நடக்குது. பார்த்தீங்கன்னா ரியாலிட்டிக்கும் கேமுக்கும் நிறைய வித்தியாசம்லாம் இல்லைங்க, கொஞ்சம் வித்தியாசம். பட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வித்தியாசங்கள் நடக்கும். இருங்க அப்படியே பழம். பார்த்தீங்கன்னா ரியாலிட்டியில் இருக்கிறது தான் பையனுங்க எடுத்து வச்சுருக்கிறானுங்க, தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ரியாலிட்டியில் இருக்கிறது இதுதான். அதனால் நான் எல்லாரையும் சொல்ல, சில பேர் இப்படி இருப்பாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இறங்கடா கைப்புள்ள. ஓகேங்க
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரம் பிஸ்ரி கேமிங் தமிழ். பாய்.